தஞ்சையில் நடந்த தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் கூட்டத்தில் தலைவர் பழனியப்பன் பேசியபோது, தூர்வாரும் பணிகளில் முறைகேடுகளை தடுக்க விவசாயிகள் அடங்கிய கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நேற்று தஞ்சையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில தலைவர் பழனியப்பன் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் ராமதாஸ், பொதுச் செயலாளர் செந்தில்குமார், பொருளாளர் வீரப்பன், துணை செயலாளர் செந்தில் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட செயலாளர் பாஷா ரவிச்சந்திரன் வரவேற்றார். விவசாயிகள் அடங்கிய குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பின்வருமாறு: தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் மாநில மாநாட்டினை வருகின்ற ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்குள் தஞ்சையில் நடத்துவது, இதையொட்டி ஊர்வு கருத்தரங்கம் உள்ளிட்டவை நடத்துவது, பருவம் தவறி பெய்த மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் முறையாக வழங்காததற்கு கண்டனம் தெரிவிப்பது, தூர்வாரும் பணிகளில் முறைகேடுகள் நடைபெற்று வருகின்றன. இதனை தடுக்க விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் அடங்கிய கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும். சாகுபடிக்கு தேவையான விதைகள் வருகின்ற ஜூன் மாதம் 13ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருப்பதை வரவேற்கின்றோம். மேலும் சாகுபடிக்கு தேவையான விதை, நெல், உரம் மற்றும் இடுபொருட்கள் அனைத்தும் கூட்டுறவு வேளாண் சங்கங்களிலும் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் மாநகர செயலாளர் அறிவு, மாவட்ட துணைத் தலைவர் விஸ்வலிங்கம் மற்றும் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.